நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி. டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க் 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம். சங்கமம் சங்கமம். ஒன்று சாமுவேல் 25ஆம் அதிகாரம். சாமுவேல் மரணம் அடைந்தான். இஸ்ரவேலர் எல்லாரும் கூடி வந்து அவனுக்காக துக்கம் கொண்டாடி ராமாவில் இருக்கிற அவனுடைய வளவிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். தாவீது எழுந்து பாரான் வனாந்தரத்துக்கு புறப்பட்டு போனான். மாகோனிலே ஒரு மனுஷன் இருந்தான். அவனுடைய தொழில்துறை கர்மேலில் இருந்தது. அந்த மனுஷன் மகா குடித்தனக்காரனாய் இருந்தான். அவனுக்கு 3000 ஆடும் 1000 வெள்ளாடும் இருந்தது. அவன் அப்பொழுது கர்மேலில் தன் ஆடுகளை மயிர் கத்தரித்துக் கொண்டிருந்தான். அந்த மனுஷனுக்கு நாபால் என்றும் அவன் மனைவிக்கு அபிகாயில் என்றும் பெயர். அந்த ஸ்திரீ மகா புத்திசாலியும் ரூபவதியுமாயிருந்தாள். அந்த புருஷனோ முரடனும் துர்கிருதனுமாயிருந்தான். அவன் காலேபுடைய சந்ததியான். நாபால் தன் ஆடுகளை மயிர் கத்தரிக்கிற செய்தியை வனாந்தரத்தில் இருக்கிற தாவீது கேட்டபோது, தாவீது 10 வாலிபரை அழைத்து, நீங்கள் கர்மேலுக்கு போய் நாபாலிடத்தில் சென்று என் பெயரை சொல்லி அவன் சுக செய்தியை விசாரித்து அவனை நோக்கி, நீர் வாழ்க, உமக்கு சமாதானமும் உம்முடைய வீட்டுக்கு சமாதானமும் உமக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் சமாதானமும் உண்டாவதாக என்று அவனை வாழ்த்தி, இப்பொழுது ஆடுகளை மயிர் கத்தரிக்கிறவர்கள் உம்மிடத்தில் இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேன். உம்முடைய மெய்ப்பர் எங்களோட கூட இருந்தார்கள். அவர்கள் கர்மேலில் இருந்த நாளெல்லாம் நாங்கள் அவர்களை வருத்தப்படுத்தவில்லை. அவர்களுடைய பொருள் ஒன்றும் காணாமற் போனதும் இல்லை. உம்முடைய வேலைக்காரரை கேளும், அவர்கள் உமக்கு சொல்லுவார்கள். ஆதலால் இந்த வாலிபருக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க வேண்டும்.
நல்ல நாளில் வந்தோம். உம்முடைய கைக்கு உதவுவதை உம்முடைய ஊழியக்காரருக்கும் உம்முடைய குமாரனாகிய தாவீதுக்கும் கொடுக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லுங்கள் என்றான். தாவீதின் வாலிபர் போய் இந்த வார்த்தைகளை எல்லாம் தாவீதின் நாமத்தினாலே நாபாலிடத்தில் சொல்லி பின்னொன்றும் பேசாதிருந்தார்கள். நாபால் தாவீதின் ஊழியக்காரனுக்கு பிரதியுத்தரமாக, தாவீது என்பவன் யார்? ஈசாயின் குமாரன் யார்? தங்கள் எஜமான்களை விட்டு ஓடி போகிற வேலைக்காரர் இந்நாளில் அநேகர் உண்டு. நான் என் அப்பத்தையும் என் தண்ணீரையும் என் ஆடுகளை மயிர் கத்தரிக்கிறவர்களுக்காக நான் அடித்து சமையல் பண்ணுவித்ததையும் எடுத்து இன்ன இடத்தார் என்று நான் அறியாத மனுஷருக்கு கொடுப்பேனோ என்றான். தாவீதின் வாலிபர் தங்கள் வழியை திரும்பி மறுபடியும் தாவீதினிடத்தில் வந்து இந்த வார்த்தைகளை எல்லாம் அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது தாவீது தன் மனுஷரை பார்த்து, நீங்கள் அவரவர் உங்கள் பட்டயத்தை கட்டிக்கொள்ளுங்கள் என்றான். அவரவர் தங்கள் பட்டயத்தை கட்டிக்கொண்டார்கள். தாவீதும் தன் பட்டயத்தை கட்டிக்கொண்டான். ஏறக்குறைய 400 பேர் தாவீதுக்கு பின் சென்று புறப்பட்டு போனார்கள். 200 பேர் ரஸ்துக்கள் அண்டையில் இருந்து விட்டார்கள். அப்பொழுது வேலைக்காரரில் ஒருவன் நாபாலுடைய மனைவியாகிய அபிகாயிலை நோக்கி, இதோ நம்முடைய எஜமானுடைய சுக செய்தி விசாரிக்க தாவீது வனாந்தரத்திலிருந்து ஆட்களை அனுப்பினான். அவர்கள் பேரில் அவர் சீறினார். அந்த மனுஷரோ எங்களுக்கு மிகவும் உபகாரிகளாயிருந்தார்கள். நாங்கள் வெளிகளில் இருக்கும்போது அவர்கள் எங்களிடத்தில் நடமாடின நாளெல்லாம் அவர்கள் எங்களை வருத்தப்படுத்தினதும் இல்லை, நமது பொருளில் ஒன்றும் காணாமற் போனதும் இல்லை. நாங்கள் ஆடுகளை மேய்த்து அவர்களிடத்தில் இருந்த நாளெல்லாம் அவர்கள் இரவும் பகலும் எங்களை சுற்றிலும் மதிலாயிருந்தார்கள். இப்போதும் நீர் செய்ய வேண்டியதை கவனித்து பாரும். நம்முடைய எஜமான் மேலும் அவருடைய வீட்டார் யாவர் மேலும் நிச்சயமாய் ஒரு பொல்லாப்பு வருகிறதாயிருக்கிறது. இவரோ ஒருவரும் தம்மோட பேசக்கூடாதபடிக்கு பேலியாளின் மகனாய் இருக்கிறார் என்றான். அப்பொழுது அபிகாயில் தீவிரமாய் 2 அப்பங்களையும் 2 துருத்தி திராட்சரசத்தையும் சமையல் பண்ணப்பட்ட 5 ஆடுகளையும் 5 படி வறுத்த பயிற்றையும் வற்றலாக்கப்பட்ட 100 திராட்சை குலைகளையும் வற்றலான 200 அத்திப்பழ அடைகளையும் எடுத்து கழுதைகள் மேல் ஏற்றி தன் வேலைக்காரரை பார்த்து, நீங்கள் எனக்கு முன்னே போங்கள், இதோ நான் உங்கள் பின்னே வருகிறேன் என்று சொல்லி அனுப்பினாள். தன் புருஷனாகிய நாபாலுக்கு அதை அறிவிக்கவில்லை. அவள் ஒரு கழுதையின் மேல் ஏறி மலையின் மறைவில் இறங்கி வருகையில் இதோ தாவீதும் அவன் மனுஷரும் அவளுக்கு எதிராக இறங்கி வந்தார்கள். அவர்களை சந்தித்தாள். தாவீது தன் ஜனங்களை நோக்கி, அவனுக்கு வனாந்தரத்தில் இருக்கிறதையெல்லாம் வீணாகவே காப்பாற்றினேன். அவனுக்கு உண்டானதிலெல்லாம் ஒன்றும் காணாமற் போனதில்லை. என்றாலும் நன்மைக்கு பதிலாக அவன் எனக்கு தீமை செய்தான். அவனுக்கு உண்டான எல்லாவற்றிலும் சுவரில் நீர்விடும் ஒரு நாயை முதலாய் பொழுது விடியும் மட்டும் நான் உயிரோட வைத்தால் தேவன் தாவீதின் சத்துருக்களுக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர் என்று சொல்லியிருந்தான். அபிகாயில் தாவீதை காண்கையில் தீவிரமாய் கழுதையை விட்டு இறங்கி தாவீதுக்கு நேராக தரையில் முகங்குப்புற விழுந்து பணிந்து அவன் பாதத்திலே விழுந்து, என் ஆண்டவனே, இந்த பாதகம் என் மேல் சுமரட்டும். உம்முடைய அடியாளுடைய வார்த்தைகளை நீர் கேட்கும் பொருட்டாக உம்முடைய அடியாள் உமது செவி கேட்க பேச வேண்டும். என் ஆண்டவராகிய நீர் நாபால் என்னும் இந்த பேலியாளின் மனுஷனை எண்ண வேண்டாம். அவன் பெயர் எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். அவன் பெயர் நாபால். அவனுக்கு பைத்தியமும் இருக்கிறது. உம்முடைய அடியாளாகிய நானோ என் ஆண்டவன் அனுப்பின வாலிபரை காணவில்லை. இப்போதும் என் ஆண்டவனே, நீர் ரத்தம் சிந்த வரவும் உம்முடைய கை நீதியை சரி கட்டவும் கர்த்தர் உமக்கு இடம் கொடுக்கவில்லை என்பதை கர்த்தருடைய ஜீவனை கொண்டும் உம்முடைய ஜீவனை கொண்டும் சொல்லுகிறேன். இப்போதும் உம்முடைய சத்துருக்களும் என் ஆண்டவனுக்கு விரோதமாய் பொல்லாப்பு தேடுகிறவர்களும் நாபாலை போல ஆக கடவர்கள். இப்போதும் உமது அடியாள் என் ஆண்டவனுக்கு கொண்டு வந்த காணிக்கையை ஏற்றுக்கொண்டு என் ஆண்டவனை பின்பற்றுகிற வாலிபருக்கு கொடுப்பீராக. உமது அடியாளின் பாதகத்தை மன்னியும். கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நிலையான வீட்டை நிச்சயமாய் கட்டுவார். என் ஆண்டவன் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவராமே. நீர் உயிரோட இருக்கும் நாளில் உண்மையிலே காணப்படாதிருப்பதாக. உம்மை துன்பப்படுத்தவும் உம்முடைய பிராணனை வாங்க வகை தேடவும் ஒரு மனுஷன் எழுதினாலும்
என் ஆண்டவனுடைய உம்முடைய தேவனாகிய கர்த்தரின் ஆதரவில் இருக்கிற ஜீவனுள்ளோருடைய கட்டிலே கட்டப்பட்டிருக்கும். உம்முடைய சத்துருக்களின் ஆத்துமாக்களோ கவனில் வைத்து எரிந்தாற் போல எரியப்பட்டு போம். கர்த்தர் உம்மை குறித்து சொன்ன நன்மையின்படி எல்லாம் இனி என் ஆண்டவனுக்கு செய்து இஸ்ரவேலுக்கு அதிபதியாக உம்மை நியமிக்கும் போது நீர் விருதாக ரத்தம் சிந்தாமலும் என் ஆண்டவனாகிய நீர் பழிவாங்காமலும் இருந்ததுண்டானால் அப்போது என் ஆண்டவனாகிய உமக்கு துக்கமும் இராது, மன இடர்களும் இராது. கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நன்மை செய்யும் போது உம்முடைய அடியாளை நினைப்பீராக என்றாள். அப்பொழுது தாவீது அபிகாயிலை நோக்கி, உன்னை இன்றைய தினம் என்னை சந்திக்க அனுப்பின இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ சொல்லிய யோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக. நான் ரத்தம் சிந்த வராதபடிக்கு என் கையே பழிவாங்காத படிக்கும். நீ இன்றைய தினம் என்னை தடை பண்ணினபடியினால் நீயும் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தீவிரமாய் என்னை சந்திக்க வராமல் இருந்தாயானால் பொழுது விழியும் மட்டும் நாபாலுக்கு உயிராயும் உயிரோட வைக்கப்படுவதில்லை என்று உனக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு இடம் தொடாதிருக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் ஜீவனை கொண்டு மெய்யாய் சொல்லுகிறேன் என்று சொல்லி அவள் தனக்கு கொண்டு வந்ததை தாவீது அவள் கையிலே வாங்கி கொண்டு அவளை பார்த்து, நீ சமாதானத்தோட உன் வீட்டுக்கு போ, இதோ நான் உன் சொல்லை கேட்டு உன் முகத்தை பார்த்து இப்படி செய்தேன் என்றான். அபிகாயில் நாபாலிடத்தில் வந்தபோது, இதோ ராஜா விருந்துக்கு ஒப்பான விருந்து அவன் வீட்டிலே நடந்தது. அவன் இருதயம் களித்திருந்தது. அவன் மிகவும் வெறுத்தும் இருந்தான். ஆகையால் பொழுது விடி மட்டும் சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் ஒன்றையும் அவனுக்கு அறிவிக்கவில்லை. பொழுது விடிந்து நாபாலின் வெறி தெளிந்த பின்பு அவன் மனைவி இந்த வர்த்தமானங்களை அவனுக்கு அறிவித்தாள். அப்பொழுது அவன் இருதயம் அவனுக்குள்ளே செத்து அவன் கல்லை போலானான். கர்த்தர் நாபாலை வாதித்ததினால் ஏறக்குறைய 10 நாளுக்கு பின்பு அவன் செத்தான். நாபால் செத்து போனான் என்று தாவீது கேள்விப்பட்ட போது என் நிந்தையின் வழக்கை நாபாலின் கையில் விசாரித்து தம்முடைய அடியானை பொல்லாப்பு செய்யாதபடிக்கு தடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே நாபாலின் பொல்லாப்பை அவன் தலையின் மேல் திரும்ப பண்ணினார் என்று சொல்லி அபிகாயிலை விவாகம் பண்ணுகிறதற்காக அவளோட பேச தாவீது ஆட்களை அனுப்பினான். தாவீதின் ஊழியக்காரர் கர்மேலில் இருக்கிற அபிகாயில் அண்டைக்கு வந்து, தாவீது உன்னை விவாகம் பண்ண மனதாய் எங்களை உன்னிடத்தில் அனுப்பினார் என்று அவளோட சொல்லுகிற போது அவள் எழுந்திருந்து தரை மட்டும் முகம் குனிந்து, இதோ நான் என் ஆண்டவனுடைய ஊழியக்காரரின் கால்களை கழுவத்தக்க பணிவிடைக்காரியாகிய அவருடைய அடியாள் என்றாள். பின்பு அபிகாயில் தீவிரித்து எழுந்து ஒரு கழுதையின் மேல் ஏறி 5 தாதி பெண்களை கூட்டிக் கொண்டு தாவீதின் ஸ்தானாபதிகளுக்கு பின் சென்று போய் அவனுக்கு மனைவியானாள். எஸ்ரேல் ஊராளாகிய அகினோவாமையும் தாவீது விவாகம் பண்ணினான். அவர்கள் இருவரும் அவனுக்கு மனைவிகளானார்கள். சவுல் தாவீதின் மனைவியாகிய மீகாள் என்னும் தன் குமாரத்தியை காலிம் ஊரானாகிய லாயிசின் குமாரனான பல்தி. எரேமியா 2ஆம் அதிகாரம். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், நீ போய் எருசலேமில் செவிகள் கேட்கும்படி கூப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்திரத்திலே நீ என்னை பின்பற்றி வந்த உன் இளவயதின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கிருந்த நேசத்தையும் நினைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் கர்த்தருக்கு பரிசுத்தமும் அவருடைய விளைவின் முதற் பலனுமாயிருந்து அதை பட்சித்த யாவரும் குற்றவாளிகளானார்கள். பொல்லாப்பு அவர்கள் மேல் வந்ததென்று கர்த்தர் சொல்லுகிறார். யாக்கோபின் குடும்பத்தாரே, இஸ்ரவேல் குடும்பத்தின் வம்சங்களே, நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணினவரும் அவாந்தர வெளியும் பள்ளங்களும் உள்ள தேசமும் வறட்சியும் மரண இருளும் உள்ள தேசமும் உயிரும் தடவாமலும் ஒரு மனுஷனும் குடியாமலும் இருக்கிற தேசமுமான வனாந்தரத்தில் எங்களை நடத்தினவருமாகிய கர்த்தர் எங்கே என்று உங்கள் பிதாக்கள் கேளாமல் என்னை விட்டு தூரப்பட்டு மாயை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள்? செழிப்பான தேசத்தின் கனியையும் நன்மையையும் சாப்பிடும்படிக்கு நான் உங்களை அவ்விடத்துக்கு அழைத்துக் கொண்டு வந்தேன். ஆனாலும் நீங்கள் அதற்குள் பிரவேசித்த போது
என் தேசத்தை தீட்டுப்படுத்தி என் சுதந்திரத்தை அருவருப்பாக்கினீர்கள். கர்த்தர் எங்கே என்று ஆசாரியர்கள் சொல்லாமலும் வேதத்தை போதிக்கிறவர்கள் என்னை அறியாமலும் இருந்து மெய்ப்பர்கள் எனக்கு துரோகம் பண்ணினார்கள். தீர்க்கதரிசிகள் பாகாலை கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்லி வீணானவைகளை பின்பற்றினார்கள். ஆதலால் இன்னும் நான் உங்களோட வழக்காடுவேன், உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளோடும் வழக்காடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் கித்தியமின் தீவுகள் மட்டும் கடந்து போய் கேதாருக்கு ஆள் அனுப்பி நன்றாய் விசாரித்து இப்படிப்பட்ட காரியம் உண்டோ என்றும், எந்த ஜாதியாவது தேவர்கள் அல்லாத தங்கள் தேவர்களை மாற்றினது உண்டோ என்றும் பாருங்கள். என் ஜனங்களோ வீணானவைகளுக்காக தங்கள் மகிமையை மாற்றினார்கள். வானங்களே, இதன் நிமித்தம் பிரமித்து கொந்தளித்து மிகவும் திடுக்கிடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டுவிட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். இஸ்ரவேல் ஒரு வேலைக்காரனோ அவன் வீட்டில் பிறந்த அடிமையோ ஏன் கொள்ளையானான்? பால சிங்கங்கள் அவன் மேல் கெச்சித்து முழங்கி அவன் தேசத்தை பாழாக்கி விட்டன. அவன் பட்டணங்கள் குடியிராமல் சுட்டரிக்கப்பட்டன. நோப், தகபானேஸ் என்னும் பட்டணங்களின் புத்திரரும் என் உச்சந்தலையை நொறுக்கினார்கள். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை வழியிலே நடத்தி கொண்டு போகும் காலத்தில் நீ அவரை விட்டு போகிறதனால் அல்லவோ இதை உனக்கு நேரிட பண்ணினாய். இப்போதும் சீகோரின் தண்ணீரை குடிப்பதற்கு எகிப்துக்கு போகிறதினால் உனக்கு பிரயோஜனம் என்ன? ஐப்பிராத்து நதியின் தண்ணீரை குடிப்பதற்கு அசீரியாவுக்கு போகிறதினால் உனக்கு பிரயோஜனம் என்ன? உன் தீமை உன்னை தண்டிக்கும், உன் முன்பாடுகள் உன்னை கண்டிக்கும். நீ உன் தேவனாகிய கர்த்தரை விடுகிறதும் என்னை பற்றும் பயம் உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கிறதும் எத்தனை பொல்லாப்பும் கசப்புமான காரியம் என்று உணர்ந்து கொள் என்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். புதுவன் காலம் துவக்கி நான் உன் நுகத்தடியை முடித்து உன் கட்டுகளை அறுத்தேன். நான் அடிமைப்படுவதில்லை என்று நீயும் சொன்னாயே. ஆகிலும் உயரமான சகல மேட்டின் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் நீ வேசியாய் திரிகிறாய். நான் உன்னை முற்றிலும் நற்பண்ணி தரும் உயர்குல திராட்சை செடியாக நாட்டினேன். நீ எனக்கு காட்டு திராட்சை செடியின் ஆகார கொடிகளாய் மாறி போனது என்ன? நீ உன்னை உயர் மண்ணினாலே கழுவி அதிக சவுக்காரத்தை கையாடினாலும் உன் அக்கிரமத்தின் கரைகள் எனக்கு முன்பாக இருக்கும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நான் தீட்டுப்படவில்லை, நான் பாகால்களை பின்பற்றவில்லை என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? பள்ளத்தாக்கிலே நீ நடக்கிற மார்க்கத்தை பார், நீ செய்ததை உணர்ந்து கொள். தாறுமாறாய் ஓடுகிற வேகமான பெண் ஒட்டகம் நீ. வனாந்திரத்திலே பழகினதும் தன் இச்சையின் மதவெறியிலே காற்றை உட்கொள்ளுகிறதுமான காட்டு தழுதை நீ. அதன் ஆவலை நிறுத்தி அதை திருப்புகிறவன் யார்? அதை தேடுகிறவர்கள் ஒருவரும் வருத்தப்பட வேண்டியதில்லை. அதன் மாசத்தில் அதை கண்டுபிடிப்பார்கள். உன் பால் வெறும் காலாகாத படிக்கும், உன் தொண்டை வறட்சியடையாத படிக்கும் அடக்கிக் கொள் என்றால் நீ அது கூடாத காரியம். நான் அப்படி செய்ய மாட்டேன். அந்நியரை நேசிக்கிறேன், அவர்கள் பிறகே போவேன் என்கிறாய். திருடன் அகப்படுகிற போது எப்படி வெட்கப்படுகிறானோ அப்படியே இஸ்ரவேல் வம்சத்தார் வெட்கப்படுவார்கள். கட்டையை பார்த்து நீ என் தகப்பன் என்றும், கல்லை பார்த்து நீ என்னை பெற்றாய் என்றும் சொல்லுகிற அவர்களும், அவர்கள் ராஜாக்களும், அவர்கள் பிரபுக்களும், தீர்க்கதரிசிகளும் வெட்கப்படுவார்கள். அவர்கள் தங்கள் முகத்தை அல்ல தங்கள் முதுகை எனக்கு காட்டினார்கள். தங்கள் ஆபத்து காலத்திலோ எழுந்து எங்களை ரட்சியும் என்கிறார்கள். நீ உனக்கு உண்டு பண்ணின தேவர்கள் எங்கே? உன் ஆபத்து காலத்தில் உன்னை ரட்சிக்க கூடுமானால் அவைகள் எழும்பட்டும். யூராவே, உன் பட்டணங்களின் இலக்கமும் உன் தேவர்களின் இலக்கமும் சரி. என்னோட நீங்கள் வழக்காடுவானே. நீங்கள் அனைவரும் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உங்கள் பிள்ளைகளை அடித்தது விருதா? சிக்ஷையை ஏற்றுக்கொள்ளாமற் போனார்கள். அழிக்கிற சிங்கத்தை போல உங்கள் பட்டயம் உங்கள் தீர்க்கதரிசிகளை பட்சித்தது. சந்ததியாரே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை சிந்தித்து பாருங்கள். நான் இஸ்ரவேலுக்கு வனாந்தரமும் பார்வையிலான பூமியுமாக இருந்தேனோ? பின்ன ஏன் என் ஜனங்கள் நாங்களே எஜமான்கள், இனி உம்மிடத்தில் நாங்கள் வருவதில்லை என்று சொல்லுகிறார்கள்? உன் பெண் தன் ஆபரணத்தையும் உன் மனவாட்டி தன் ஆடைகளையும் மறப்பாரோ? என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து விட்டார்கள். நேசத்தை தேடும்படிக்கு நீ உன் வழிகளை நயப்படுத்துகிறது என்ன?
இவ்விதமாய் நீ பொல்லாத ஸ்திரீகளுக்கும் உன் வழிகளை கற்றுக் கொடுத்தாய். உன் வஸ்திர ஓரங்களிலும் குற்றமில்லாத ஏழை ஆத்மாக்களின் ரத்தம் காணப்படுகிறது. அதை தோண்டி தேடுகிறதினால் அல்ல, அது எல்லாவற்றின் மேலும் வெளியாய் இருக்கிறதினால் அதை கண்டுபிடித்தேன். ஆகிலும் குற்றமில்லாதிருக்கிறேன் என்றும் அவருடைய கோபம் என்னை விட்டு திரும்பிற்று என்றும் சொல்லுகிறாய். இதோ நான் பாவம் செய்யவில்லை என்று நீ சொல்லுகிறது நிமித்தம் நான் உன்னோட வழக்காடுவேன். நீ உன் வழியை மாற்றி மாற்றி இவ்வளவாய் விலகி போகிறது என்ன? நீ அசீரியாவினால் வெட்டி போனது போல எகிப்தினாலும் வெட்டி போவாய். நீ உன் கைகளை உன் தலையின் மேல் வைத்துக் கொண்டு இவ்விடத்திலிருந்து புறப்பட்டு போவாய். ஏனெனில் உன் நம்பிக்கைகளை கர்த்தர் வெறுத்திருக்கிறார். மத்தேயு 13ஆம் அதிகாரம். இயேசு அன்றைய தினமே வீட்டிலிருந்து புறப்பட்டு போய் கடல் ஓரத்திலே உட்கார்ந்தார். திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தபடியால் அவர் படவில் ஏறி உட்கார்ந்தார். ஜனங்கள் எல்லாரும் கரையிலே நின்றார்கள். அவர் அநேக விசேஷங்களை உவமைகளாக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே விழுந்தது. பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களிலே விழுந்தது. மண் ஆழமாய் இராததினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீண்டு போய் வேறில்லாமையால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்றார். அப்பொழுது சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, ஏன் அவர்களோட உவமைகளாக பேசுகிறீர் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும். அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடியினால் நான் உவமைகளாக அவர்களோட பேசுகிறேன். ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் அவர்களிடத்தில் நிறைவேறுகிறது. அதாவது, காதார கேட்டும் உணர்ந்திருப்பீர்கள், கண்ணார கண்டும் அறியாதிருப்பீர்கள். இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொழுத்திருக்கிறது. காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பதே. உங்கள் கண்கள் காண்கிறதினாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதினாலும் அவைகள் பாக்கியமுள்ளவைகள். அநேக தீர்க்கதரிசிகளும் நீதிமான்களும் நீங்கள் காண்கிறவைகளை காணவும் நீங்கள் கேட்கிறவைகளை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் விதைக்கிறவனை பற்றிய உவமையை கேளுங்கள். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உண்மையில் இருக்கும்போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்ளுகிறான். வழி அருகே விதைக்கப்பட்டவன், கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோட ஏற்றுக்கொள்கிறவன். ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான இடர்கள் அடைவான். உள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாயிருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதினால் அவனும் பலனற்று போவான். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்வுகிறவனாயிருந்து பலன் தருவான் என்றார். வேறொரு உண்மையை அவர்களுக்கு சொன்னார். பல்லவ ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்ரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டது. வீட்டெஜமானுடைய வேலைக்காரர் அவனிடத்தில் வந்து, ஆண்டவனே, நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா? பின்னை அதில் களைகள் எப்படி உண்டானது என்றார்கள். அதற்கு அவன், சத்ரு அதை செய்தான் என்றான். அப்பொழுது வேலைக்காரர், நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அதற்கு அவன், வேண்டாம், களைகளை பிடுங்கும் போது நீங்கள் கோதுமையையும் கூட வேரோடு பிடுங்காதபடிக்கு இரண்டையும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள். அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி, முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டெரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னான் என்றார்.
வேறு ஒரு உண்மையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான். அது சகல விதைகளிலும் சிறிதாயிருந்தும் வளரும்போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும் என்றார். வேறொரு உண்மையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தாள் என்றார். இவைகளை எல்லாம் இயேசு ஜனங்களோட ஊமைகளாக பேசினார். ஊமைகளினாலே அன்றி அவர்களோட பேசவில்லை. என் வாயை ஊமைகளினால் திறப்பேன், உலக தோற்றம் முதல் மறைபொருளானவைகளை வெளிப்படுத்துவேன் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அப்பொழுது இயேசு ஜனங்களை அனுப்பிவிட்டு வீட்டுக்கு போனார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, நிலத்தின் களைகளை பற்றிய ஊமையை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டார்கள். அவர் பிரதியுத்தரமாக, நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன், நிலம் உலகம், நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், களைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர், அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு, அறுப்பு உலகத்தின் முடிவு, அறுக்கிறவர்கள் தேவதூதர்கள். ஆதலால் களைகளை சேர்த்து அக்கினியால் சுட்டுரிக்கிறது போல இவ்வுலகத்தின் முடிவிலே நடக்கும். மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடர்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகல விதமான மீன்களையும் சேர்த்து வாங்கிக் கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது. அது நிறைந்த போது அதை கரையில் இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளில் சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள். இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவதூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவில் இருந்து பொல்லாதவர்களை பிரித்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். பின்பு இயேசு அவர்களை நோக்கி, இவைகளை எல்லாம் அறிந்து கொண்டீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம், அறிந்து கொண்டோம் ஆண்டவரே என்றார்கள். அப்போது அவர் அவர்களை நோக்கி, இப்படி இருக்கிறபடியால் பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளில் உபதேசிக்கப்பட்டு தேறின வேதபாரகன் எவனும் தன் பொக்கிஷத்திலிருந்து புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்துக் கொடுக்கிற வீட்டெஜமானாகிய மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான் என்றார். இயேசு இந்த உவமைகளை சொல்லி முடித்த பின்பு அவரிடம் விட்டு தாம் வளர்ந்த ஊரிலே வந்து அவர்களுடைய ஜெப ஆலயத்திலே அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அவர்கள் ஆச்சரியப்பட்டு, இவனுக்கு இந்த ஞானமும் பலத்த செய்கைகளும் எப்படி வந்தது? இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா? இவன் தாய் மரியாள் என்பவள் அல்லவா? யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா என்பவர்கள் இவனுக்கு சகோதரர் அல்லவா? இவன் சகோதரிகள் எல்லாரும் நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா? இப்படி இருக்க இதெல்லாம் இவனுக்கு எப்படி வந்தது என்று சொல்லி அவரை குறித்து இடரல் அடைந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் வீட்டிலுமே அன்றி வேறெங்கும் கனவீனம் அடையான் என்றார். அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர்
12ஆம் திகதி கிறிஸ்துவும் என் மீட்பெருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் மீண்டுமாய் ஒரு புதிய வாக்குத்தத்தத்தோடு சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாட்களிலும் 12ஆம் திகதி சனிக்கிழமை ஜூலை மாதம் 2025 ஆண்டு இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் நம்ம கொடுக்கிற ஒரு அருமையான வாக்குத்தத்தம் சங்கீத புஸ்தகம் 37வது அதிகாரம் 31வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்திலே இருக்கிறது, அவன் நடைகளிலே ஒன்றும் பிசகுவதில்லை. அருமை பிள்ளைகளே, இந்த அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை, இந்த வார்த்தைகளை நாங்கள் தியானித்து பார்ப்போமா இருந்தால், அவனுடைய தேவன் என்று சொல்லி இந்த நாட்களிலே ஒரு உரிமையை இந்த நாட்களிலே பேசுகிறதை பார்க்கிறோம். இங்கே வேதம் சொல்லுகிற காரியத்தை பார்ப்போமா இருந்தால், அவனுடைய தேவன் யாருடைய தேவன்? தாவீதினுடைய தேவன். அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆண்டவரை நேசிக்கிற ஒவ்வொருடைய தேவனையும் இந்த நாட்களை குறித்து இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப கர்த்தர் அருளின அந்த வேதம் ஒவ்வொரு அவரை நேசிக்கிற அவருடைய பிள்ளைகளுடைய இருதயத்திலே இந்த நாட்களிலே இருக்கிறபடியினால் அவர்களுடைய நடைகளிலே ஒன்றும் இந்த நாட்களிலே பிசகுவதில்லையாம். ஒரு மனுஷனுக்குள்ளே தேவனுடைய வார்த்தை இந்த நாட்களிலே இருக்குமா இருந்தால் அவனுடைய நடைகள் ஒருபோதும் பிசகாது. அவனுடைய எல்லா தேவைகளையும் இந்த நாட்களிலே அவன் தேவன் சந்திக்கிறது மட்டுமல்ல, அவன் சரியாக இந்த வேளையிலே செய்து கொண்டிருப்பான் என்பதைத்தான் இந்த வேத வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனாலே உலகத்திலே நாங்கள் எவ்வளவு பணத்தை வைத்திருந்தாலும், எவ்வளவு சொத்து மதிப்புகளை வைத்திருந்தாலும், எவ்வளவு ஐஸ்வர்யத்தை வைத்திருந்தாலும், எவ்வளவு தங்கங்களை வைரங்களை இந்த நாட்களிலே வைத்திருந்தாலும், நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களிலே ஆண்டவரை அறிகிற அறிவுக்குள்ளே வந்து அவருடைய வேதம் இந்த நாட்களிலே நம்முடைய இருதயத்திலே இருக்குமா இருந்தால் நம்முடைய நடை இந்த நாட்களிலே ஒருபோதும் இந்த நாட்களிலே பிசகுவதில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பாருங்கள், உலகத்திலே அநேகர் ஐஸ்வர்யவான்களாகி தாறுமாறாக இந்த நாட்களை தங்களுடைய வாழ்க்கைகளை இந்த நாட்களை நடத்தி கொண்டு போகிறார்கள். அவர் ஐஸ்வர்யத்தினாலே எதை செய்ய முடியுமோ இந்த நாட்களே, ஆனால் இந்த நாட்களே அவர்கள் செய்து கொண்டே இந்த நாட்களே போகிறார்கள். ஆனால் அவர்களுக்குள்ளே தேவனுடைய வழிகளோ தேவனுடைய நடைகளோ இந்த நாட்களே இல்லை என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய வழியிலே, கர்த்தருடைய செயல்பாட்டிலே, கர்த்தருடைய வேதத்திலே இந்த நாட்களிலே நாங்கள் பிரியமா இருந்து இந்த நாட்களை நடக்கிற வேளையிலே நம்முடைய பாதைகள் எல்லாம் இந்த நாட்களிலே எப்படியாக இருக்குமா என்றால் ஒரு வெளிச்சமாக அந்த நாட்களிலே இருக்கும் என்பதைத்தான் இந்த வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, உலகத்திலே நாங்கள் எவ்வளவு ஐஸ்வர்யத்தை வைத்திருந்தாலும், எவ்வளவு காரியத்தை செய்தாலும், இந்த நாட்களில் எவ்வளவு மதிப்பை பெற்றிருந்தாலும், எவ்வளவு பட்டங்களை இந்த நாட்களிலே பெற்றிருந்தாலும், அன்பு பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு வெளிச்சமே இந்த நாட்களிலே இருக்காது. கண்களை மூடுகிற வேளையிலே எல்லாம் இந்த நாட்களே அற்று போகும். ஆனால் ஒரு காரியத்தை நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். அங்கே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அருளுகிற அந்த வேதம் நம்முடைய இருதயத்திலே இந்த நாட்களிலே இருக்குமா இருந்தால் அந்த வார்த்தை இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பும், நம்முடைய குடும்பத்தை கட்டி எழுப்பும். அதே வேளையில நம்முடைய பிள்ளைகளை இந்த நாட்களிலே போதித்து இந்த நாட்களை நல்ல நிலையிலே கொண்டு வரும். அதே வேளையிலே பாருங்கள், நம்முடைய குடும்பத்துக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய உறவினர், அதாவது நம்மை சூழ்ந்திருக்கிறவர்களுக்கு ஏதாவது ஒரு காரியங்கள் இந்த நாட்களை நடக்குமா இருந்தால் அந்த வேத வார்த்தை இந்த நாட்களிலே என்ன செய்யும்டா, அவர்களை இந்த நாட்களில் ஒரு உயர்ந்த நிலையிலே இந்த நாட்களிலே கொண்டு வரும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அநேக விஞ்ஞானிகளை இன்றைக்கு எடுத்து பாருங்கள், வேத வார்த்தையில இருந்து அந்த வார்த்தைகளை கற்றுத்தான் இந்த நாட்களிலே அவர்கள் இந்த நாட்களிலே விஞ்ஞானிகளாக இந்த நாட்களிலே அங்கே வருகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு பாருங்கள், வேதம் இல்லை என்றால் இந்த பூமியிலே ஒன்றுமே இந்த நாட்களில் இல்லை. வேத அடிப்படையிலே தான் இன்றைக்கு சகல காரியங்களும் இன்றைக்கு நிர்ணயிக்கப்பட்டு நடந்து கொண்டிருக்கிறதை இன்றைக்கு நாங்கள் காணுகிறோம். அருமை பிள்ளைகளே, அதனாலே அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய அந்த வேதம் நம்முடைய இருதயத்திலே எப்பொழுதும் இருக்க வேண்டும். அந்த வேத வார்த்தை இந்த நாட்களில் எப்பொழுதும் இந்த நாட்களில் இருதயத்தை இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை இந்த நாட்களை சுத்திகரிக்கப்படும். சங்கீதம் 119 எடுத்து வாசித்து பாருங்கள். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் செய்வான்?
அவருடைய வார்த்தையின்படி இந்த நாட்களிலே, அவருடைய வேதத்தின்படி இந்த நாட்களை நடப்பதனால் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் கர்த்தருடைய வேதம் நம்முடைய வாழ்க்கையிலே குறைவற்றது என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அவருடைய வேதத்திலே இந்த நாட்களை நாங்கள் நடக்கிற வேளையிலே நம்முடைய வாழ்க்கை பிசகாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.